மறுபடியும் மாமா வீட்டிலேருந்து நுங்கு வந்தாச்சு, எருமூஞ்சிலேருந்து. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நுங்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. நுங்கு வெட்டிட்டு வரும்போதே மாமா பையன் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டான். உயிரோடு தான் இருக்குங்க. இந்த நாட்டு விரால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. வெளியே எல்லாரும் நுங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் போவோம். இதை சாயந்தரமாக தான் வந்து க்ளீன் பண்ணி குழம்பு செய்யணும். நல்லா இருக்குதா? யார் வெட்டினா வந்தது? யார் வெட்டினா வந்தது நுங்க? உள்ள போறேன். உள்ள போறியா? ஏன் ஏன் சாமி? பார்த்து நேரம் ஊந்துட்டு பாரு. எப்படி பசரி பேசுறீ? க்ளீன் பண்ணலாமா? இது மீன் ஆத்துங்கடா. தண்ணி இதான் மீன். மீன் கடிக்காது. சாவல, உயிரோட தான் இருக்குது. சாவிச்சா தம்பி கொடுக்க. என்ன கவின்? மீன் ஏந்திரிக்குமா? எங்க படுத்துனுக்குது இப்போ? கீழே படுத்துன்னு இருக்கா? வால் மேல இருக்குதா? அப்படியா? தண்ணி மண் வர போற? மீன் தூங்குதா? ஏன் தூங்குது? நல்லா க்ளீன் பண்ணி வந்தாச்சு. இப்போ இதை வந்து குழம்பு வைக்கணும். ரெடி பண்ணிட்டேன் குழம்புக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன்லாம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு ருசி கொடுக்குறதே தலை தான். மீனோட தலை தான் ருசி கொடுக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த சண்டேல நீங்கள் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.